என்னுடைய ஒரே குறிக்கோள் என் மகனோட கல்யாணத்த நடத்துறது மட்டும் தான். அதனால தான் ஞானத்த பகடைக்காயா யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குணசேகரன் சொல்லுவாரு. நான் ஏற்கனவே வீடியோல சொன்ன மாரி குணசேகரன் நல்லா பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டாரு நம்ம ஞானத்த. ஸோ நான் எப்படியாச்சும் வெளிய இருந்து இந்த கல்யாணத்த நடத்தியே தீரணும். நான் ஜெயிக்கணும்னா யார வேணா அடமானம் வைப்பேன். யார வேணா பகடைக்காயா யூஸ் பண்ணிப்பேன்றத தெளிவா பார்த்தீங்கன்னா, நம்ம ஆதி குணசேகரன் சொல்லிட்டு இருக்காரு கதிர்கிட்ட. ஸோ எங்க அப்பாவோட கனவ கண்டிப்பா நான் நிறைவேத்துவேன். நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போவேன். ஆனா இந்த இடத்துல எனக்கு வேணாம் சார். நான் உங்க கூடயே வந்துடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்கவி சொல்றது எல்லாரோட நெஞ்சையே உலுக்கிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா, அவ்ளோ பயந்து போயிருக்காங்க இந்த குடும்பத்தில இருக்கிற ஆண்கள பார்த்து. ஏன்னா, அவளுக்கு இருந்தது அவங்க அப்பா மட்டும் தான். அவங்க அப்பாவுக்குன்னு இருந்தது இவ மட்டும் தான். இவங்க 2 பேரையுமே வந்து பிரிச்சு அவங்க அப்பாவ சாவடிச்சுட்டாங்க. அப்படி சாவடிச்சும் பார்த்தீங்கன்னா, நியாயம் வாங்கி தரலான்னு பெண்களும், இந்த ஜீவானந்தமும் அவ்ளோ பேசியிருப்பாங்க. உன்ன மாரி எத்தன பெண்கள் வந்து இந்த மாரி வெளிய சொல்லாத இருப்பாங்க. அவங்கலாம் ஜெயிக்கணும்னு நெனச்சீன்னா, நீ எல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா தவிடு பொடி ஆக்கிட்டு போயிட்டாரு. அவ்ளோ பிளானையுமே ஞானத்த சரண்டர் ஆக வச்சுட்டு. ஸோ ஞானம் நான் தான் சரண்டர் ஆவேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணத்த நடத்தணும்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டு இருக்காரு. போலீஸோட பாதுகாப்போட வீட்டுக்கு வராங்க. அப்பவே சொல்லிடுவாங்க, இந்த வீட்ல விருந்தாள்னா என்ன நடக்கும்னே தெரியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்களா விசாலாச்சு. ஸோ விசாலாச்சும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. கதிரும் பார்த்தீங்கன்னா, அவ இங்க இருக்கணுமா? யார கொண்டு வந்து இந்த வீட்ல வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருப்பாங்க. இவளுங்களுக்கே இடம் இல்ல. இதுல இன்னொருத்திய வந்து கூட்டிட்டு வந்து வைக்கிறாங்களாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, "இந்த பார் கதிரு, இந்த டைம் வேணா நீ தப்பிச்சுட்டு இருக்கலாம். ஆனா 10 நாளைக்குள்ள இந்த கேஸ்ல யார் யார் இன்வால்வ் ஆனாங்களோ, அவங்க எல்லாரையுமே போலீஸ் புடிக்க தான் போறாங்க. அதுல நீயும் உங்க அண்ணனும் போதான் போறீங்க. ஞான மாமா வெளிய வரதான் போறாரு." அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனனி பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா, இன்னும் 10 நாள் டைம் இருக்குங்க இந்த கேஸ் முடியறதுக்கு. அதாவது குற்றவாளியே வந்து குற்றத்த ஒத்துக்கிட்டதுனால, சரண்டர் ஆனதுனால இந்த கேஸ்ல இப்போதைக்கு போற 10 நாள் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா காவல்துறை அவங்கள விசாரிக்கணும். 15வது நாள் பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ்ல யார் யார் இருக்காங்களோ, அவங்கள எல்லாரையுமே வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க நீதிமன்றத்தில ஜட்ஜ் அம்மா. ஸோ 10 நாள் பார்த்தீங்கன்னா, இங்க 10 நாள் வந்து விசாரிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆனா 1 மாசம் வந்து அதாவது பார்கவியோட மனநிலை எப்ப ஒருநிலையாகுதோ, அதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, குணசேகரன் வீட்ல அந்த பெண்கள் கையில இருக்கிற வரைக்கும் தான் பார்கவிக்கு சேஃப்ன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து விட்டுட்டாங்க. இப்போ வீட்ல இருக்கிற பெண்கள்லாம் குணசேகரன் கண்ணு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, பார்கவியும் நம்ம தர்ஷனையும் நல்லா கொஞ்சம் வைக்கிறாங்க. அதாவது இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டா, அவங்களுக்கே வெறுப்பாயிடும். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல இவங்கள குற்றவாளின்னு நம்ம நிரூபிச்சு ஆகணும். அதுக்கு ஒரு ஆதாரம் நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு தேவைப்படுதுங்க. ஸோ இந்த கல்யாணத்த நடத்துறதுக்காக பார்த்தீங்கன்னா, அறிவுக்கரசியும், அன்பையும் பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ட விட்டு வெளிய போகக்கூடாது. நீங்க கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எப்பப்ப என்னென்ன நடக்குது வீட்ல நோட் பண்ணிட்டே இருக்கணும். அதே மாரி எப்பல்லாம் வந்து தர்ஷன அன்பு கூட பேச வைக்க முடியுமோ, அப்பல்லாம் பேச வைங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நாம சீக்கிரமா கல்யாணத்த முடிக்கிறோங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ தான் நல்லது. அதுக்கப்புறம் என்ன வேணா நடக்கலாம் கேஸ்ல அப்படின்னு பார்த்தா, குணசேகரன் சொல்லிட்டு இருப்பாரு, இந்த வீட்ல இருக்கிற நம்ம அறிவுக்கரசிகிட்டயும், அன்புகிட்டயும். ஸோ அன்பு வந்து கிட்ட போக போக நம்ம தர்ஷன் வந்து விலகி விலகி போயிட்டே இருப்பாரு. அதுக்கு காரணம் தர்ஷன் ஏற்கனவே சொல்லிட்டாரு, அவங்க அப்பாவோட அந்த அடக்கம் பண்ற டைம்லயே, "என் காலம் ஃபுல்லா வந்து உன்கிட்ட உன் காலடியில விழுந்து கிடக்குறேன். நான் பண்ணது ஒரு பெரிய பாவம். எனக்கு மன்னிப்பே கிடையாது." அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கால்ல விழுந்து கேட்டிருப்பாரு. "உன்னால தான்டா எங்க அப்பாவே இறந்து போயிட்டாரு. தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடியே முழிக்காத. என் மூஞ்சிலேயே முழிக்காத." அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருப்பாங்க பார்கவி. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு வகையில காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம தர்ஷனும் தாங்க. ஆனா தர்ஷன் செஞ்ச தப்ப உணர்ந்துட்டு, இந்த ஊர விட்டே போயிடலாம், இந்த கட்டாய கல்யாணமே வேணான்னு போனாரு. ஆனா அவரு போன இடம் கொடைக்கானல். அவங்க இருந்த இடமும் பார்த்தீங்கன்னா, அதே இடத்துல போய் மாட்டிக்கிட்டு, இவ்ளோ பெரிய துன்பத்த குடுத்துட்டாரு. இப்போதைக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய வந்து நாம அமைச்சு குடுக்கணும் பார்கவிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்கவிய நல்லா பார்த்துக்கிற மாரி வந்து பார்த்துட்டு இருக்காரு. இது எல்லாம் பார்த்த ஆதி குணசேகரனுக்கு பார்கவியும் முடிச்சிரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோணுது. ஏன்னா பார்கவி அதாவது தர்ஷனுக்கும் அன்புக்கும் தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லிட்டு தாய் மீனாட்சி மேல சத்தியம் பண்ணியிருக்க அந்த அறிவுக்கரசிக்கு வாக்கு கொடுத்துருக்கேன்ப்பா. இதுல ஏதாச்சும் வந்து தவறு ஆச்சுன்னா நான் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இவங்களெல்லாம் ஏதாச்சும் பண்ணிட்டு நானும் இறந்துருவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி குணசேகரன் நம்ம கதிரி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு அவருடைய வாக்கு முக்கியம். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஞானசேகரனை அழகா யூஸ் பண்ணிட்டாருன்னு இந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஞானத்தை பார்க்கறதுக்காக போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பெண்கள் முயற்சி பண்றாங்க. ஞானத்தை பார்த்து என்ன கேட்க போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கோ, உங்க அண்ணனோட முழு முகத்தை நீ இப்பதான் புரிஞ்சுக்க போற. உங்க அண்ணன் உன்னை எதுக்கு உள்ள தள்ளிட்டு அவரு எதுக்கு வெளியே இருக்காருன்னு தெரியுமா? அந்த தர்ஷனுக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இந்த பார்கவியை முடிச்சுட்டு மறுபடியும் உள்ள வரதுக்காக தான் இருக்காரு. ஸோ இது எல்லாத்துக்கும் நீயும் துணை போயிட்டு இருக்க. உனக்கும் குடும்பம் குட்டின்னு ஏதாச்சும் இல்லையா? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் உட்பட ரேணுகா உட்பட பார்த்தீங்கன்னா நம்ம ஞானத்தை பார்த்து கேட்குறாங்க. ஸோ எங்கள் அண்ணனோட வாக்கு தான் முக்கியம், எங்கள் அண்ணன் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிற ஞானமே வந்து ஜெயிலேருந்து வெளியே வரும்போது
பார்க்கும்போது அவங்க அண்ணனவே எதிரியா பார்க்குவாரு கண்டிப்பா. ஏன்னா, அண்ணன் நம்மள யூஸ் பண்ணிக்கிறாருன்றது இந்த சமயத்துல தான் நம்ம ஞானத்துக்கே தெரிய போகுதுங்க. ஸோ கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். இன்னும் 10 நாளைக்குள்ள இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்பாடு பண்றாங்க. அத நாங்க தடுத்து நிறுத்துவோம். தர்ஷன் யார கல்யாணம் பண்ணிப்பானோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கும். அவன் விருப்பப்படி தான் அந்த கல்யாணம் நடக்கும். ஸோ இதையும் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போறேன். உங்க ஜாமீன், பரோல் எல்லாமே கேன்சல் ஆகி நீங்க 2 பேரும் உள்ள போய் களி தின்ன போறீங்க. நிரபராதியா இருக்கிற அந்த ஞான மாமா வெளியே வர போறாரு. எவ்வளோ நாளைக்கு உப்ப தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். அதே மாதிரி தான் தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்கிற பெண்கள் உட்பட நம்ம ஈஸ்வரியும் பார்த்தீங்கன்னா, நம்ம குணசேகரனை பார்த்து அப்படியே கேட்குறாங்க. ஸோ இப்போ ஆதி குணசேகரன் ஒண்ணே ஒண்ணு தான் சொல்றாரு. என்ன மீறி வேற யாருக்கு நான் தர்ஷனை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு நானும் பார்த்துறேன் ஒரு கை. ஸோ இதுக்கப்புறமும் வந்து பழைய குணசேகரனை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாமே நீங்கள் பண்ணிட்டுருங்க. இல்லைனா அமைதியாக வேலையை பாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவார். மிஸ்டர் குணசேகரன், இப்போ என்ன நீங்கள் வந்து உண்மையாக தியாகி பண்ணிட்டு இப்போ வெளியே வந்துட்டீங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? உங்கள் தம்பியை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வெளியே இருக்கீங்க. உங்கள் தம்பியை இதுக்கு மேலே தான் உங்களுடைய உண்மையான கேரக்டரை புரிஞ்சுக்க போகிறாரு. இதுக்கப்புறம் தம்பியும் கிடையாது அண்ணனும் கிடையாது இந்த வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜனனி ஆதி குணசேகரனை பார்த்து அப்படியே கேட்குவாங்க. விசாலாட்சி கொஞ்சம் கூட மரியாதைன்றதும் இல்லை. இந்த வீட்டு ஆம்பளைங்களை கூண்டில் ஏற்றணும்னு வந்து நினச்சிட்டீங்க. எவ்வளோ ஒருத்திக்காக பார்த்தீங்கன்னா நம்ம என் பெத்த புள்ளையே பார்த்தீங்கன்னா கூண்டில் ஏற்றுறதுக்காக பிளான் பண்ணிட்டீங்க. நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டுருவாங்க நம்ம ஈஸ்வரி. உன் கண்ணு முன்னாடியே ஒரு வயசான ஆள் அடித்து கொண்டிருக்காரு உன் மகன். அதுக்கு வந்து சின்ன மகனை சரண்டர் ஆகிக்க சொல்லியிருக்காரு உன் மகன். இதெல்லாம் பண்ணதுக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கன்னா உன்னால் மட்டும்தான் இவங்கெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. என் கண்ணு முன்னாடியே நிற்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிடுவாங்க ஈஸ்வரி இப்படி பேசுறதுக்கு காரணம் கண்டிப்பாக வந்து ஆதி குணசேகரன் தான். ஏன்னா நம்ம வச்சு கழுத்தை எடுத்துட்டாருன்னே சொல்லலாம். எவ்வளவோ முயற்சி பண்ணாருங்க. ஆனால் கொண்டு வரவே முடியலன்றதுனால நான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறேன். அவங்கள பார்த்து நான் மன்னிப்பு கேட்கணும். தர்ஷனை அவன் ஆசைப்படியே வேலைக்கு போகிறதுனாலையும் போட்டோம், மேற்படிப்பு படிக்கிறதுனாலையும் படிக்கட்டும், நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லி அழகாக ஏமாற்றி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வர வச்சுட்டாரு. ஸோ ஞானம் தேவையில்லாத பார்த்தீங்கன்னா சரண்டர் ஆகிட்டாருங்க. நான் தான் இந்த கொலையை பண்ணேன், ஆத்திரத்தில் அடித்தேன், அவர் போய் கட்டைக்கு முட்டிக்கிட்டாரு அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க அண்ணனுக்கு முட்டு கொடுத்து மாட்டிக்கிட்டாரு. இது ஒரு பெரிய தப்புன்னே சொல்லலாம். ஏன்னா கண்டிப்பாக இப்போ ஆதி குணசேகரனை வெளியே விட மாட்டாங்க. ஏன்னா அவர் பரோல் கேன்சல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த கட்டாய கல்யாணம் பண்ணுறதையும் பார்த்தீங்கன்னா போலீஸ் கையில் சொல்லி போலீஸ் வர வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பெண்கள் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா தர்ஷனுக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை பண்ணி வச்சா சட்டத்துலேயும் அதுக்கு இடம் இல்லை, இந்த வீட்லேயும் அதுக்கு இடம் இல்லைன்னு அவருக்கே தெரியும். அதே மாதிரி அன்பும் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு வேளை தர்ஷன் மாமாவுக்கு நம்மளை பிடிக்கல போல இருக்கு, அதனால தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு. தர்ஷன் உடச்சி உண்மையை பேசுகிறாரு. நீ என்ன வேணா நினச்சி கண்பு, நான் பார்க்கவே தான் விரும்புகிறேன், அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அவளுக்கு செஞ்ச பாவத்துக்கு காலம் புள்ளோ நான் அவள்கிட்ட வந்து வாழ்ந்து அவள் காலடியிலே கிடைக்கணும். ஸோ இதெல்லாம் நீ புரிஞ்சிக்கிற வயசு இல்லை, ஆனால் புரிஞ்சிக்கிற பக்குவம் வேணா உனக்கு இருக்குது. தயவு செஞ்சு நான் சொல்கிறத புரிஞ்சிக்கோ. நீ உங்கள் அக்கா கூட சேர்ந்து ரவுடி பம்பளே இருக்காத, தயவு செஞ்சு நல்லா படி அப்படின்னு பார்த்துட்டு சொல்லிட்டு இருப்பாரு. ஒரு வழியாக அன்பே பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம தர்ஷனை. ஏன்னா இங்கே நடக்கிறதெல்லாம் அவங்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கும் மெச்சூரிட்டி இருக்குது. நம்ம அக்கா வந்து பெரிய அராஜகமே பண்ணிட்டு இருக்காங்க இந்த வீட்டில்ன்றது அவங்களும் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.